மக்களே லைக்கா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால் சர்வர் கிராஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு ஓவர் ஹெல்மிங் ரெஸ்பான்ஸ், அதாவது நிறையா பேர் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுனால நிறையா பேர் அந்த நெட்வொர்க் சர்வருக்குள்ளே போகிறதுனால இந்த சர்வர் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த இமேஜை வந்து லைக்காக ஷேர் பண்ணி ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தலை ஃபேன்ஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் எந்த ஒரு ஹீரோவுக்கும் அவங்களோட புக்கிங்க்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தலை ஃபேன்ஸ் இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் மக்களே இன்னொரு சூப்பரான அப்டேட்ஸும் வந்து லைக்கா சைட்லேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. 1 crore ப்ரீ சேல் நடந்திருக்கான் பெங்களூர் சிட்டியில் மட்டும் அப்படின்றதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அட் புக் மை ஷோ அட் பேடிஎம் பிளாட்ஃபார்ம் மூலமாக அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அப்டேட்டாக, அதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் விடாமுயற்சி பிடிஎஸ் பார்க்காம வந்திருப்பீங்க. அதை வந்து அஃபிஷியல் சன் டிவி யூடியூப் பேஜில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம அனிருத் அவர்கள் ஆல்ரெடி வந்து இந்த படத்தை பார்த்ததாகவும் படம் டக்கராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் ரிவ்யூ கொடுத்ததாகவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் அந்த பேனர்ஸு கட் அவுட்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெடி பண்ணுற வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு சில வீடியோவை நானும் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தலையோட இந்த விடாமூச்சி படத்துக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டீங்களா? அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த தேட்டரில் வாங்கியிருக்கீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க. நான் ரோகிணி தேட்டர் சென்னையில் வாங்கியிருக்கேன்.